வணக்கம். முன்பொரு சமயம் சனகர் மற்றும் சில முனிவர்கள் சிவபெருமானை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, முன்பொரு சமயம் ஆலமரத்தடியில் அமர்ந்து எங்களுக்கு வேதங்களும் சிவகமங்களையும் கற்பித்தீங்க. ஆனா அதோட உட்கருத்து எங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அவை அளவுல விரிவா இருப்பதால எங்க மனதுல நிலையா பதிய மாட்டேங்குது. அதோட உட்கருத்துகள் உங்களுக்கு மட்டும்தான் அனுபவ ரீதியா தெளிவா புரியும். அதனால தயவு செய்து அவற்றோட உட்பொருட்களை இப்போது எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு சனகர் முதலான முனிவர்கள் வேண்டினாங்க. அவர்களுடைய வேண்டுதலுக்கு மனமிறங்கிய சிவபெருமான் அவர்களுக்கு உபதேசம் செய்ய விரும்பி கோடி சூரிய பிரகாசத்தோடு ஆசிரியர்களுக்கும் ஆசானாக அமர்ந்து தமது காவலரான நந்தி தேவரை அழைத்தாரு. சிவபெருமான் நந்தி தேவரை பார்த்து, நந்திகேசா, இப்போது நான் இந்த சனகர் முதலான முனிவர்களுக்கு நலம் தரக்கூடிய மகத்தான ஞான ரகசியத்தை விளக்கி கூற போறேன். அந்த சமயத்தில் என்னுடைய மாளிகைக்குள் மன்மதனை தவிர வேறு யாரையும் உள்ள நுழைய விடாத அப்படின்னு கட்டளையிட்டாரு. நந்தி தேவரும் தலைவருடைய ஆக்னைப்படியே மாளிகையின் வாசற்படியில் போய் காவலராக நின்று கொண்டாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் முனிவர்களோடு தன்னோட அந்தப்புறத்துக்கு சென்று அங்க வீராசனத்துல அமர்ந்து கொண்டாரு. கிருபா சமுத்திரமான சிவபெருமான் சரியை, கிரியை, யோகம் அதெல்லாம் பற்றி நன்றாக கற்றுணர்ந்த சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து தம் பெருவிரல் நுனியை ஆள்காட்டி விரலில் மூன்றாவது கணுவில் பற்றி சின்முத்திரை குறிகாட்டி அதன் மூலமாக மௌனமாக ஞான மார்க்கத்தை உபதேசித்தார். அந்த சிம்முத்திரையினால முனிவர்களின் மனதில் இருகாரும் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி ஞான மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவர்கள் தன்னியரானார்கள். இது நடந்துட்டு இருந்த அதே சமயத்துல சூரபத்ரனால கொடுமைப்படுத்தப்பட்டு அஞ்சி நடுங்கிய திகுபாலர்களும் பிரகஸ்பதியும் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண்பதற்காக கைலாய மலையை நோக்கி ஓடோடி வந்தாங்க. ஆனால் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களுடைய எண்ணத்துக்கு நேர் விரோதமாக இருந்துச்சு. பார்வதி தேவி தவம் புரியும் நிலையிலும் அவருடைய நாதரான பரமேஸ்வரன் சின்முத்திரையுடனும் தோற்றமளித்ததால மன்மத பானத்துக்கு யாருமே இலக்காகல. உலகவாசிகள் அனைவருடைய உள்ளத்திலும் காம இச்சை தலை தூக்கவே இல்லை. அதனால தேவர்கள் மனம் கலங்கினாங்க. இந்திரனுக்கு இந்திராணியின் மீதும் நான்முகனுக்கு கலைமகளிடமும் திருமாலுக்கு திருமகள் மீதும் சிறிதும் ஆசையோ மோகமோ ஏற்படவில்லை. உலகத்தில் உள்ள அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்துமே ஆசையற்றனவாகவே மாறிவிட்டன. அதனால குழந்தை உற்பத்தி அடியோடு நின்று போய் அசுரர்களுடைய தொல்லைதான் அதிகமாகிக் கொண்டே வந்துச்சு. இம்மாதிரியான நிலை மாற்றங்கள் ஈஸ்வரனாகிய சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு கருதிதான் தேவர்கள் அனைவரும் கைலாயத்துக்கு கூடினார்கள். ஆனால் அவர்கள் அங்கு வந்ததும் பயனில்லாமலே போய்விடுமோ என்று தோன்றியது. ஞான நிலையில் அமர்ந்திருக்கும் பரமசிவனிடம் அவர்கள் சொல்ல முடியாதபடி நந்தி தேவர் குறுக்கே நின்றார். தரிசனம் கிடைக்காமல் அவர்கள் மனம் வருந்தினார்கள். சூரபத்ரன் முதலான அசுரர்களின் கொடுமைகளிலிருந்து உலகத்தையும் தங்களையும் பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு தேவேந்திரன் மற்றும் தேவர்கள் புடைசூழ கைலாய மலையிலேயே தங்கியிருந்து கடுந்தவம் புரிந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து கொண்டு பஞ்சபாணனான மன்மதனும் தன் மனைவியான ரதி தேவியிடம் சிறிது காதல் ஏற்படாததாலும் தன் காம தொழிலை உலகில் சரிவர நடத்தி வர முடியாத நிலையிலும் தவக்கோலம் பூண்டு எல்லாமே சிவன்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு உறுதியான மனதோடு 100 ஆண்டுகள் தவம் புரிந்து வந்தாரு. ஆனால் பிரம்மாவின் மைந்தர்களான சனகாதி முனிவர்களின் மனதில் இருந்த அஞ்ஞானத்தை போக்கி அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை பரமேஸ்வரர் உபசரித்தாரே தவிர தேவர்களின் நிலையை பார்க்கவில்லை. எனவே அமரர்கள் அரும்பெரும் தவம் இயற்றியும் பயனின்றி வீண் கஷ்டமே அடைந்தார்கள். பிறகு தேவர்கள் அனைவரும் தங்கள் தவத்திலிருந்து விடுபட்டு சிவபெருமானின் மாளிகை வாசலில் காவலராக அமர்ந்திருந்த நந்திகேசரை நாடினார்கள். அவரை வணங்கி பரமசிவனை உள்ளே சென்று பார்ப்பதற்கு அனுமதி கேட்டாங்க. ஆனால் மகேஸ்வரனுடைய ஆக்னைக்கு கட்டுப்பட்டிருக்கும் நந்தி தேவர் அவர்களுடைய கோரிக்கைக்கு சிறிதும் செவிசாய்க்கல. நீங்கள் ஈஸ்வரனை பார்க்க முடியாத நிலையில் இருப்பதோடு இந்த சமயம் இந்த கைலாய மலையிலேயே நீங்கள் தங்கியிருக்கவும் கூடாது. ஆகையால் நீங்கள் அனைவரும் உடனே இவ்விடத்தை விட்டு திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்லிட்டாரு. அதனால மனம் வாடிய தேவர்கள் அங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு சென்றாங்க. அங்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மரை தரிசித்து அவர் மூலமாகவாது தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்ள முயலாம் அப்படின்னு அவங்க தீர்மானித்தாங்க. பிரம்மதேவருக்குரிய மனோவதி அப்படிங்கிற நகரம் மிகவும் சிறப்பானது, மிகவும் மங்களகரமானது. அங்கே வியப்பூட்டும் எண்ணற்ற நந்தவனங்கள், சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் மலை அருவிகளும் இருக்கு. எந்த பருவத்திலும் பூத்து மலரக்கூடிய பூக்களோடு அழகு பொழிவதும் நிழல் தருவதுமான மரங்களும் அப்பட்டினத்துல நிறைஞ்சிருந்துச்சு. அங்குள்ள மாட மாளிகைகள் மனதை கவரும் வண்ணம் மிகவும் வியப்பூட்டும்
பலவித ரத்தினங்களின் ஒளியோடு வினோதமான முறையில் ஜொலித்து கொண்டிருந்தது. அளவு கடந்த ஆசை, கோபதாபம் முதலான உட்பகையெல்லாம் அந்நகரத்தில் இடமே இல்லை. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த மகத்தான மனோவதி பட்டணத்தில்தான் தேவர்களால் வணங்கப்பட்டு பிரம்மதேவர் பிரகாசிக்கிறார். வேத எழுத்துக்களை அணிகலனாக அணிந்திருக்கும் தம் பத்தினியான சரஸ்வதி தேவியுடன் திவ்யமான சிம்மாசனத்தில் நான்முகன் அமர்ந்திருந்தார். உலகத்துக்கு பிதாமகரான அவரை தேவர்களோடு தேவேந்திரன் வந்து வணங்கி நின்றனர். அவர்கள் பிரம்மதேவனே உலகத்தின் தலைவனும் தத்துவ பொருளும், அந்த தத்துவ பொருளின் உட்கருத்தை அறிந்தவரும், அவற்றின் எட்டாத நிலையில் உயர்ந்திருப்பவரும், மாய பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவரும் நான்முகனாகிய தாங்கள்தான் உலக அனைத்தையும் ஆக்குதல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில் புரிபவரும் நீர்தான். உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம். பிரம்மாவாக இருந்து நீரே உலகை படைக்கிறீர்கள். திருமாலாக இருந்து நீரே உலகை காத்தருள்கிறீர்கள். பரமசிவராக இருந்து இந்த பெரிய உலகத்தை வெகு விரைவில் அளிக்கிறீர்கள். உமக்கு எங்களுடைய நமஸ்காரம் என்று போற்றி துடித்தார்கள். தம் இருக்கை தேடி வந்து தம்மை வணங்கி துதித்து நிற்கும் தேவர்களை நோக்கி கருணை செல்வரான பிரம்மதேவர் அருள் புரிய மனம் கூர்ந்து கூறலானார். தேவர்களே, நீங்கள் அனைவரும் என்னை நாடி துயரமே உருவாக இங்கு வந்து சரணடைந்திருக்கும் காரணம் என்ன? வாடிய முகங்களோடு நிலை இழந்தவர்கள் போல் மனம் சஞ்சலித்து நீங்கள் காணப்படுகிறீர்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான தேவேந்திரனோ தன்னுடைய வழக்கமான உற்சாகத்தை இழந்து கொம்போடிந்த காளை மாட்டை போல் விசனத்தோடும் வஜ்ராயுதத்தை கீழே நழுவவிட்ட நிலையிலும் காணப்படுகிறார். அக்னி தேவரோ தனக்கு இயற்கையான ஒளியை இழந்து புகை நிறமாக மாறி அசுரர்களால் ஏற்பட்டு வரும் தொல்லைகளை பற்றிய துயரத்தோடு எப்போதும் என்னிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் என்ன ஆயிற்று? தேவாதி தேவர்களே, நீங்கள் அனைவரும் உங்களுடைய பதவியிலிருந்து தள்ளப்பட்டவர்கள் போல் தத்தளிக்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதை என்னிடம் கூறினால் அதற்கு என்ன செய்யலாம் என்பதை நான் ஆராய்ந்து கூறுவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்கு குழுமியிருந்த தேவர்கள் அனைவரும் பெரிதாக கூச்சலிட்டாங்க. அப்போது தேவேந்திரன் அவர்களை அடக்கிவிட்டு தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி, தேவகுருவே, கொடிய அசுரர்களால் நமக்கும் ஜீவராசிகள் அனைத்துக்கும் மகரிஷிகளுக்கும் பலவாறாக விளைந்து வரும் பயங்களை பற்றி பிரம்மதேவரிடம் தாங்களே எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். தேவகுரு பிரகஸ்பதி நான்முகனை கைகூப்பி கும்பிட்டு கூறத் தொடங்கினார். தாமரையில் தோன்றிய இறைவனே, கொடிய அசுரனும் மிக பலசாலியுமான சூரபத்மன், யானை வடிவமுள்ள தாரகாசுரன் முதலானவர்கள் தேவர்கள் அனைவருக்கும் அளவிட முடியாத தொல்லைகளையும் தோஷங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அசுரர்களோடு தன் சகோதரர்களோடும் சூரபத்மன் வால் நட்சத்திரம் போலவே தோன்றியிருக்கான். அனைவருக்கும் இருதயமாக விளங்கும் தங்களுக்கு இது தெரியவில்லையா? உலக தந்தையே, ஆசியபர்க்கும் மாயைக்கும் மகனாக பிறந்திருக்கும் அந்த கொடிய அசுரனான சூரபத்மன் சிவபெருமானிடமிருந்து சக்தி வாய்ந்த வரங்களை பெற்று இந்திராதி தேவர்களை எல்லாம் எதிர்த்து போராடி எல்லோரையும் யுத்தத்திலே தோற்கடித்து விட்டார். தற்போது அனாதைகள் போல் இங்கே உள்ள முன்னிலையில் ஏங்கி நிற்கும் இந்த தேவர்களோ அந்த அசுரனுக்கு பயந்து பல விதங்களிலும் பல வேலைகள் செய்து வருகிறார்கள். இது மிகவும் வெட்கக்கேடான விஷயம் அல்லவா? தேவேந்திரன் நாள்தோறும் அந்த அசுரனுடைய அரண்மனையில் மேகத்திலிருந்து பொழியும் தண்ணீரில் சாணியை கரைத்து தெளித்து கழுவுகிறார். அக்னி தேவனோ தன் பரிவாரங்களான 39 அக்னிகளோடும் தீவட்டியை கையில் ஏந்தி கொண்டு சந்தோஷப்பட்டவர் போல் அந்த அசுரனை ஆண்டியே நின்று கொண்டிருக்கிறார். கூர்மையான அறிவு வாய்ந்த வருணனோ தன் மனக்கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் அந்த சூரபத்ம அரசருக்கு மனம் குளிரும்படியான இதமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அசுர கூட்டத்தில் தானும் ஒருவராக இருந்து கொண்டும் அவர்களை விட்டு விலக முடியாத நிலைமையில் நிற்கிறார். வாயு தேவரோ அசுரர்களின் வீடு வாசல்களில் குப்பைக்காரனை போல் குப்பை கூடங்களை கூட்டி பெருக்கும் வேலைக்கு பட்டம் சூடப்பட்டு அந்த இடங்களெல்லாம் சுகந்த மனத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். தாமரை மலருக்கு உறவினரான சூரியனோ கையில் தாமரை பூவை ஏந்தி கொண்டு தன் விரோதியான சூரபத்மனின் அரண்மனையில் உள்ள தாமரை பூக்கள் இரவும் பகலும் எந்நேரமும் மலரும்படியான விதத்தில் அதற்கு தேவையான அளவு வெயிலை மட்டும் வீசி தாமரை பூக்களை மலர செய்யும் வேலை பார்த்து வருகிறார். சந்திரசேனா சரத்கலத்தில் பிரகாசத்தை அணிந்து கொண்டு எந்நேரமும் குளுமையான பால் நிலவை அள்ளி வீசி கொண்டு திரிகிறார். அது மட்டுமல்ல, அந்த சந்திரன் அங்குள்ள இளம் பெண்களுக்கு காம கிளர்ச்சியை உண்டாக்கி இன்ப போகங்களில் ஆசை பிறக்கும்படி காம சாஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்.
இவர்களைப் போலவே இதர தேவர்களும் அவரவருக்கு இடப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு அந்த சூரபத்ம அரசுக்கு அடங்கி ஒடுங்கி சேவகம் செய்து வருகிறார்கள். இவ்வாறு அந்த சூரபத்மன் தேவர்களால் சேவிக்கப்பட்ட போதிலும் திருப்தி அடையாமல் அந்த கொடியவன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரங்களின் வலிமையால் திமிரும் கர்வமும் கொண்டு உலகத்தில் பலவிதமான துன்பங்களையும் கொடுமைகளையும் பெருக்கி வருகிறார். கெட்டவன் கேடுகளுக்கு தான் வசப்படுவானே தவிர நூற்றுக்கணக்கான உபகாரங்களுக்கு வசப்பட மாட்டார். தேவர்களின் பத்தினிகள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு சதா ஏக பெருமூச்சுகள் விட்டபடியே துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அந்த அசுரனுடைய கொடுமைகள் உலக பிரசித்தி பெற்றவை. யுகமாக தொல்லைகளை கொடுத்து வரும் அந்த துன்மார்க்கத்தை துடை தெரிந்து எங்களுக்கெல்லாம் நீங்களே துணை புரிய வேண்டும். இவ்வாறாக பிரகஸ்பதி தேவர் கூறி முறையிட்டு முடிந்ததும் தேவேந்திரன் சட்டென்று எழுந்து நின்று பிரம்மாவை நோக்கி, கமலநாதரே, தாரகாசுரனின் அண்ணனான சூரபத்மன் உலகிற்கு இழைத்து வரும் அநீதிகளை பற்றி தற்போது உங்களிடம் தேவகுரு தெரிவித்தது ஆயிரம் தொல்லைகளில் ஒரு அம்சம்தான். அவர் கொடுத்து வரும் கொடுமைகள் இன்னது என்று முழுவதையும் யாராலும் எடுத்து சொல்ல முடியாது. அவருடைய கொடுமைகளிலிருந்து விடுபட்டு அவரை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் நாங்களும் என்னென்னவோ செய்து பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா என்றால் அதுவும் இல்லை. அந்த சூரபத்மன் தன் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் 1008 அண்டங்களிலிருந்து தன் தம்பி இருவருக்கு தலைக்கு 200 அண்டங்கள் வீதம் பிரித்து கொடுத்து மீதியுள்ள 608 அண்டங்களையும் தானே ஏகபோகமாக அரசாண்டு வருகிறார். அவருடைய தம்பிகளில் ஒருவரான சிங்கமுகாசுரன் 200 அண்டங்களுக்கு அதிபதியாகி அலக்களிக்கிறான். மற்றொரு தம்பியான தாரகன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள 200 அண்டங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு அட்டகாசமாக அரசாண்டு வருகிறார். தேவர்களும் மானிடர்களும் நிறைந்து இயங்கும் உலகத்தை அந்த தாரகாசுரனுடைய ராஜ பரிவாரங்கள் இரவு பகல் என்றில்லாமல் எந்நேரமும் துன்புறுத்திய வண்ணமே இருக்கிறார்கள். ஆகையால் முதலில் தாரகாசுரனை வென்றொழிக்க வேண்டும். சூரபத்மனையும் சிம்ம முகனையும் பற்றி இப்போது அவ்வளவு அவசியமில்லை. அவர்களை விட தாரகாசுரன் கொடுத்து வரும் தொல்லைகள் தான் அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கிறது. அக்கொடியவனுடைய இன்னல்களை பொறுக்க முடியாமல் நிலை தடுமாறிய திக்பாலர்களோடு சேர்ந்து கொண்டு நான் முன்பு பல தடவை அவரோடு போர் புரிந்தேன். போர் முனையிலிருந்து எனக்கு உதவியான தேவர்கள் அனைவரும் அஞ்சி ஓடிவிட்டார்கள். அவ்வசுரன் மீது நான் என்னுடைய வஜ்ராயுதத்தை வீசி எறிந்தேன். ஆனால் அதனால் அவ்வசுரன் மாண்டு போகவில்லை. மாறாக என்னுடைய அந்த வஜ்ராயுதம்தான் முனை முறிந்து கீழே பூமியில் விழுந்துவிட்டது. அதன் பிறகு அவர் மீது எய்த அக்னி தேவரின் சக்தி ஆயுதமும் வருணனின் பாசமும் அவ்வாறாகவே பயனின்றி பழுதாகிவிட்டன. வாயு தேவனின் கொடிமர ஆயுதமோ போர்க்களத்தில் கொடியை இழந்து கொம்பாக மட்டும் நின்றது. ஈசனுடைய சூலாயுதம் தாரகாசுரனின் மார்பை சிறிது கூட ஊருடுவி செல்ல முடியாமல் துவண்டு விழுந்துவிட்டது. திருமாலின் சக்கராயுதம் அவ்வசுரனுடைய மார்பை பிளக்க முடியாமல் அவருடைய மார்புக்கு பதக்கம் போன்ற ஆபரணமாகிவிட்டது. இவ்வாறு என்ன முயற்சி செய்தும் அவரை வெல்ல முடியாததை கண்ட எங்களுக்கு அவரிடம் முன்னினும் அதிக அளவு பயமும் நடுக்கமும் பெருகிவிட்டது. அதனால் நாங்கள் பல வகையான பரிசு பொருட்களையும் கரங்களில் ஏந்தி கொண்டு ஏராளமான துடிப்பாடல்களால் அவரை திருப்திப்படுத்த முயன்று வருகிறோம். பிரம்மதேவரே, இனியும் எங்களால் அந்நிலையில் பொறுமையாக இருக்க முடியாது. அதற்கான வலுவும் எங்களிடமிருந்து சிறிது சிறிதாக குறைந்துவிட்டது. எனவே எங்கள் துயரங்களை துடைப்பதற்கு நீங்கள் தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று மூச்சு வாங்க கூறி நிறுத்தினார். உடனே பிரம்ம சபையில் இருந்த தேவர்கள் எல்லாம் கொடிய அசுர சகோதரர்களால் தாங்கள் அடைந்து வரும் இன்னல்களை பற்றி திரும்ப திரும்ப 2 மடங்காக கூறி பிரம்மதேவரிடம் முறையிட்டு பெரிதாக ஓலமிட்டார்கள். தேவர்களின் முறையீட்டை கேட்டதும் அதை குறித்து பிரம்மதேவன் பெருமூச்சு விட்டு சிறிது நேரம் வெகு தீவிரமாக ஆலோசித்தார். பிறகு அவர் தேவர்களையெல்லாம் தம்மோடு அழைத்து கொண்டு திருமாலின் உறைவிடமான வைகுண்டத்துக்கு விரைந்து சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முருகர் கதையான கந்தபுராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.